கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரோப் சைக்கிளிங்கா என்னென்னமோ நிறையா வச்சுருக்காங்க. ஒரு வழியாக மோட்டோ விளாக் செட்டப்புக்கு வந்தாச்சு. இப்போ தான் குமிளி செக் போஸ்ட்டை தாண்டணும். இங்கேருந்து த்ராட்டல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் ஏறுது. வண்டி வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஸ்பீடு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால இந்த லிவரை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளணுன்னா 5க்கு மாறுது, இப்போ 3க்கு மாறிச்சு பாருங்கள். கட்டிங் பிளேட் வாங்கி ஸ்க்ளெட்சை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுட்டேன். வந்து நம்ம எக்ஸ்பல்ஸை வந்து லோடு வண்டியில் ஏற்றியாச்சு. லக்கேஜ் எல்லாம் இங்கே கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு, லக்கேஜெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பாட் போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ வாகமானோட கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று போகிறோம். அப்புறம் வந்து வாகமான் மெடோசா அது ஒன்று. இந்த 2 ஸ்பாட் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக குமிளி ரூட் வழியாக தான் இறங்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருந்தது. நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் திட்டினாங்க, அதனால் சட்டை புட்டுன்னு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ லஞ்சு வந்து இப்போ டைம் ஆகுது கரெக்டாக 12 ஒரு 2 o'clock சாப்பிட்றலாமா? இல்லை போனோடனே சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. சரி, இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பிரிட்ஜ் தாங்க. ஆனால் குமிளிக்கு அப்புறம் தான் நான் வந்து மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, வாங்க இப்போ அந்த கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அட்வென்ச்சர் பார்க்கு. இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரோப் சைக்கிளிங்கா என்னென்னமோ நிறையா வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபால் வச்சுருக்காங்க, அந்த பெரிய ஊஞ்சல் 2 பேர் அட் அ டைமில் சைன்னு வலிக்கிட்டு போகிறது நிறையா வச்சுருக்காங்க. பேராகிளைடிங்கும் இதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எங்களுக்கு தெரில. வாங்க இப்போ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஆனால் எதுலேயுமே இப்போ நாங்கள் ஏற போகிறதில்ல. ஏன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. நம்ம அடித்து பிடிச்சிட்டு சென்னை ஓடுற வழியை பார்க்கணும். ஓகேவா, வாங்க இப்போ ஜஸ்ட் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்துட்டு அந்த கிளாஸில் நடக்கிறது கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. பின்னாடி வந்து பெரிய அந்த ஊஞ்சல் இருக்குது. அப்புறம் வந்து சைக்கிள் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரோப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நிறையா இருக்குங்க உள்ளே. ஆனால் இப்போ லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு எப்படி இறங்கி போகிறதுன்னு தெரியலையே. எல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்காங்க பாருங்கள். சரி நில்லுங்க பார்ப்போம், இறங்கி போகிறோமா இல்லைனா அப்படியே கிளம்புறோமான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் கிளாஸ் பிரிட்ஜு. அந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்துட்டு வெறுங்காலோடு தான் எல்லாம் நடந்துகிட்ருக்காங்க. ஜூம் பண்ண முடியுமா? ரொம்ப சின்னதுங்க கிளாஸ் பிரிட்ஜு. பெருசாக இருக்கும்னு பார்த்தேன், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது வந்து அந்த ஊஞ்சல், ஃப்ரீ ஃபால் ஊஞ்சல். ஸோ அந்த இது ஃப்ரீ ஃபால் ஊஞ்சல் இருக்குது. மேலே வந்து சைக்கிளிங் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பேராகிளைடிங்கும் இருக்குன்னாங்க. எந்த பக்கத்துலேருந்து குதிப்பாங்க? இந்த மலை மேலேருந்து குதிப்பாங்களோ, அந்த வீட்டு மேலேருந்து எந்த சைட்லேருந்து குதிப்பாங்கன்னு தெரியலையா. சரி, நான் இங்கே தான் நிற்க போகிறேன். ஏன்னா இவங்க 2 பேர் கீழே இறங்கி போகிறேன்னாங்க. அதனால் அவங்க 2 பேர் போட்டோம், நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-15 கிலோமீட்டர் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து லஞ்சு சாப்பிட்டாச்சு. ஐயோ, 1500 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்குங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அது இது எல்லாத்தையும் திட்டு இப்போ ஒரே தூக்கமாக வருது. ஐயோ, இங்கே பாருங்க, இந்த ஹோட்டல் தான் டிடிபிசி. ஸோ உள்ளே வந்து எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. அது தமிழ் பாட்டு வேறு ஓடுது, காப்பிரைட் வந்துட போகுது. அதே மாதிரி பின்னாடி லொக்கேஷன் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் போய்ட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yeah, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They'll deceive with the negativity, but I just slide right by that energy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வந்தோம். இங்கே ரோட்லேயே ஹைவேலேயே வந்து சூப்பராக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்களேன். மேலே அவ்வளோ ஹைட்லேருந்து வருது ஃபால்ஸு. இது நல்லா லாங் ஷாட்டில் பார்க்க சொல்ல நல்லா பயங்கர பெருசாக தெரிஞ்சுது. இங்கே வந்து அந்த செடியெலாம் மறைச்சிருக்கு, இந்த செடியெலாம் மறைச்சிருக்கு. ஃபுல்லாகவே வருது. ஃபுல்லாக வந்து இந்த கேப் வழியாக வருது, அங்கேருந்து வந்து இந்த கேப் வழியாக வருது. ஸோ லாங் ஷாட்டில் பார்க்க சொல்ல சூப்பராக இருந்தது. இதெல்லாம் மோட்டோ விளாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக தூரத்துலேருந்தே ரெக்கார்டை போட்டு விட்ருக்கலாம். ஒரு வாட்டி கிட்ட வந்து கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
சரி வாங்க போகிற வழியில் வேறு எதாவது இன்வெஸ்ட் ஸ்பாட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மோட்டோ விளாக் செட்டப்புக்கு வந்தாச்சு. இப்போ தான் குமுளி செக் போஸ்ட்டை தாண்டணும். குமுளி செக் போஸ்ட் தாண்டினோடனே சிப்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து கேமரா எடுத்து மாட்டிட்டேங்க. அப்பா 2 நாளாக மோட்டோ விளாக் பண்ணாமல் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. இன்னும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 552 கிலோமீட்டர்ஸ், 9 hours 21 minutes காட்டுதுங்க சென்னைக்கு. இப்போ அடுத்தது பிரேக் வந்து எங்கன்னா தேனியில் ஒரு பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல்லாம் தாண்டி தான் பிரேக் எடுக்கலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக வேணு பிரியாணியில் சாப்பிட்லான்னு தான் இருந்தோம். நாங்கள் இங்கே லஞ்சே வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். லஞ்ச் மாதிரி தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஹெவியாகவும் சாப்பிட்டனால வந்து ஒரே மந்தமாக போயின்னு இருக்கு வண்டி. நான் சிப்ஸ் வாங்கிட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்பீடாமீட்டர் இதில் வச்சுருக்கேன். அது உள்ளாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ளட்ச் ப்ராப்ளம் ஆனதுலேருந்து இப்போ தான் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடே நான் கிராஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு 80லாம் வந்துட்டு போகுது. எப்படி போகுதுன்னா அப்படியே ஸ்லோவாக கிராஜுவலாக 80, 90, 100 வரைக்கும் இழுக்க முடியுது. 100க்கு மேலே கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்குறேன், போக மாட்டேங்குது. இப்போ 75ல் போயிட்டுருக்குல, இங்கேருந்து நான் த்ராட்டில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் ஏறுது. ஆனால் வண்டி போகுது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இருட்டணுன்னு ஏக் மார்க் தோ துக்குடா மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டெச் அடிச்சிடலான் இருக்கேன். ஏன்னா ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஸ்பீடு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், த்ராட்டில் கொடுத்தா வெறும் சவுண்டு மட்டும் தான் வருது, வண்டி போக மாட்டேங்குது. பொறுமையாக ஏறுது. 4, 5, 6, 7, 8 இப்படி ஏறுது. சரி பரவாயில்ல, 100 வரைக்கும் போகுது. அது வரைக்கும் சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு அடித்து தும்சம் பண்ணிட்டு நேராக திரும்ப வண்டி சர்வீஸ் சென்டரில் போட்ட வேண்டி தான், அவ்வளோதான். சரி நில்லுங்க, இப்போ தேனி வந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது. தேனி போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து தேனியில் நிப்பாட்டலான்னு பார்த்தோம். ஆனால் வண்டி வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஸ்பீடு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால அழகாக ஒரு 80-90ல் லாக் பண்ணிட்டு நேராக வந்து திண்டுக்கலுக்கு இன்னொரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. திண்டுக்கல்கிட்டே வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஒரு ஹோட்டல் இருந்தது, அதை இப்போ தான் ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அடுத்தது வந்து இன்னும் ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி மைலேஜ் சுத்தமாக செத்து போச்சு மைலேஜ். ஏன்னா கொஞ்சம் த்ராட்டில் லேஸாக ஹெவியாக கொடுத்தோன்னா ஆர்பிஎம் ரேஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆர்பிஎம்க்கு ஏற்ற ஸ்பீடு பொறுமையாக போய் சேருது அங்கே. ஸோ அதனால் வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி செம்மையாக அடி விழுந்துடும் மைலேஜ். பரவாயில்ல, இந்த வாட்டி வந்து மைலேஜ் அடி விழுந்தாலும் பரவாயில்ல, சட்டுன்னு வீட்டுக்கு போகிறது தான் முதல் வேலை. அதனால் இன்னும் 2 டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 25 அந்த ரேஞ்சில் தாங்க தரும். 100ல் க்ரூஸ் பண்ண சொல்ல 25, 26 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னொரு 20 லிட்டர்ஸ் தேவைப்படும். இன்னொரு 460 கிலோமீட்டர் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 70-80 கிலோமீட்டரில் வந்து ஃபியூல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சிக்கு போயிடலான்னு இருக்கேன் டேரெக்டாக. இங்கேருந்து திருச்சி வந்து 180 கிலோமீட்டர் வருது. எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் பெட்ரோல் போடுவேன் சார். அங்கே ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம திருச்சிக்கு போயிட வேண்டியதான். நைட்டு எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல. அதே மாதிரி இடையில வண்டி என்ன ஆகுதுன்னா 4th கீர்லேருந்து 5th கீர் போக சொல்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக 5th கீர்லேருந்து 5th கீரில் போயிட்டுருக்கோம். டக்குன்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக 4th கீருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துருது. வேறு ஏதோ ப்ராப்ளம் ஆகிறதுக்குள்ளே வீடு போய் சேர்ந்தால் போதும். இல்லைனா எங்கேயா இடையில இருந்துச்சுன்னா வண்டியை ஓரம் போட்டு RSIயில் போட்டு விட்ற வேண்டியதான் வண்டியை. சரி பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் நன்மைக்குன்னு போவோம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அநேகமாக எக்ஸ்பல்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு இன்னொரு 350 கிலோமீட்டர் இருக்குது. வண்டி வந்து 5th கீரில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இங்கே கீர் இது பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்து 4லேயே தான் இருக்குது. அது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 5க்கு போச்சு, மறுபடியும் 4க்கு போகுது பாருங்கள். இந்த லிவரை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளணுன்னா 5க்கு மாறுது. இப்போ 3க்கு மாறிச்சு பாருங்கள். ஐயோ, என்னென்னமோ நம்பர் மாறி அதுவே மாறிக்கினே இருக்குங்க. அதே மாதிரி வண்டி நான் த்ராட்டில் ஏற்றினேன்னா RPM மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது, தவிர்த்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. RPM பாருங்கள், லைட்டாக ஏற்றினா ஃபுல்லாக போயிடுச்சு, ஸ்பீடு ஏறவே இல்லை. எவ்வளோ ஸ்லோவாக ஏறுது பாருங்கள். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னொரு 350 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடுமான்னு தெரில. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், இன்கேஸ் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அவனோட லோடு வண்டியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ லோடு வண்டி எடுத்துன்னு நம்ம அதில் வந்து வண்டியை தூக்கி கடாச்சிட்டு நம்ம லோடு வண்டியில் படுத்து தூங்கிட்டே போயிடலாம். கமாண்டா 75 டச் பண்ணுறா, அப்படியே போடா. கமான் உன்னால் முடியும். எப்படியா இன்னொரு 300 கிலோமீட்டர் போயிடுறா. 50 கிலோமீட்டர்னா லோடு வண்டி டக்குன்னு வந்துடும். நீ ஒரு 200 கிலோமீட்டர் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டி வர்றதுக்கே ஒரு 3-4 மணி நேரம் ஆகிடும். அது வரைக்கும் நான் ரோட்டில் தான் படுத்து தூங்கணும். நம்ம ஃப்ரெண்டு வண்டி வந்து முன்னாடி போயிடுச்சு. ஏதாவது பெட்ரோல் பங்க் வந்தால் பெரிய பெட்ரோல் பங்கில் நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளது வந்து லாஸ்ட் பாயிண்ட் பெட்ரோலில் இருக்குது. பயங்கர அட்வென்ச்சர்ஸான ரைடுங்க இது. வண்டி எப்போ வேணுமோ ரிப்பேர் ஆகலாம், அந்த கண்டிஷனில் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபுல் த்ராட்டில் கொடுத்தோன்னா வெறும் RPM மட்டும் தான் போகுது. வண்டி ஏறவே இல்லை பாருங்கள், 74லேயே போகுது பாருங்கள். 73க்கு போகுது. RPM பார்த்தீங்களா ஃபுல்லாக இருக்குது. கோவிந்தா ஏய் கைப்புள்ளே, நீ வீட்டில் அமைதியாக தூங்கிட்டு இருக்கே, தம்பி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கமாண்டா இன்னொரு 350 கிலோமீட்டர் தான்டா, போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடுமையாகி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா
வண்டி வந்து இவ்வளோ நேரம் வந்து 70 to 80 இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சடனாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து 50-55 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதான் இப்போ வந்து இந்த கடையில் வந்து கட்டிங் பிளேட் வாங்கி ஸ்க்ளெட்சை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இதுக்கு மேலே அந்த பேக் சைடில் இருக்க சின்ன நட்டை கழட்டி தூக்கி எரிஞ்சால் தான் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ளே கிடைக்கும். ஓடுற வரைக்கும் ஓட்டோம். ஏன்னா என்னோடய டூல்ஸ் வந்து இப்போ இதுக்குள்ளே வச்சுருக்கேன்னா ஜாக்கெட்டெல்லாம் ஃபுல் ஈரம். அதனால் இப்போ இதை எடுத்து நான் டூல்ஸ் எடுக்கிற கடுப்பாக இருக்கும். சரி, அதான் வர சொல்ல பார்த்தேன், இந்த கடை இருந்தது. சரி, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வண்டி எவ்வளோ ஸ்பீடு எடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ எவ்வளோ ப்ளே வந்திருக்கு. இப்போ இவ்வளோ ப்ளே இருக்குங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் இருந்தது ப்ளே, இப்போ இவ்வளோ வந்திருக்கு. இதுக்கப்புறமும் இன்னொரு 100 கிலோமீட்டர் இது நல்லா ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த சூட்டை அணைச்சிட்டு அந்த பெரிய நெட்டை, அந்த சின்ன நெட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கழட்டி தூக்கி கடைச்சிடுவேன். கடைசியாச்சுன்னா ஓரளவுக்கு இருக்கும். சரி, இப்போ எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு ஓட்டோம். பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகிடுச்சு, பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஐயோ, ஏற்கனவே வண்டி கொடுமைப்படுத்துது. இதில் வேறு மழை வேறு டிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியாக அந்த நெட்டை லூஸ் பண்ண அப்புறம் ஒரு 70 மெயின்டைன் ஆகுதுங்க. 70-75க்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே சுத்தமாக ஒன்றும் ஆகலை. இப்போ அந்த ஸ்க்ளெட்சை ஃபுல்லாக லூஸ் பண்ண அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கீர் வந்து 5ல் போட்டாச்சுன்னா 5ல் அப்படியே இருக்குது, 4க்கு மாறல. ஏன்னா இந்த ஸ்க்ளெட்ச் லிவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளே இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, 4-5 4-5ன்ட்டு. சரிதா, இன்னொரு 50 கிலோமீட்டரில் இந்த யூனிட் ஸ்க்ளெட்ச் இப்போ லூஸ் பண்ணல, அதுவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டைட் ஆகிடும். இப்போ வந்து இந்த சமயபுரம் டோல் வரும், டோலில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த டோலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வண்டியை லைட்டாக கூல் டவுன் பண்ணுவோம். பயப்பில் ரொம்ப கோச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் வட்டவடா ரைடில். டேய் வயசான என்னை போட்டு ஏன்டா இந்த கிளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி நைட்லாம் வட்டவடாவில் நைட்டில் அந்த ஆஃப் ரோடு ஏற விட்டாங்க. அநியாயம் அது. அது டே டைமில் இருந்தாவது கொஞ்சம் பக்குவம் தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஓ, இந்த இடத்துல சேர் இருக்குது, இந்த இடத்துல கல் இருக்கா, ஓகே டப்புன்னு இந்த இடத்துல கட்ட எடுத்து கல்லில் தூக்கலாம். நைட் டைமில் குத்து மதிப்பாக போட்டு கிளியும் கிழிச்சாச்சு. அதுதான் பிரச்சனையே. சரி, ஓகே, இன்னொரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் டோல் வந்துடும். டோலில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இன்னொரு 270 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே இப்போ மழை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 3rd கியரில் ஓட்டினா மட்டும்தாங்க 60ல் போகுது வண்டி. 4th கியர் போட்டோன்னா மறுபடியும் 50க்கு போயிடுது. 5th கியர் போட்டால் 45க்கு போயிடுது. அதனால் 3rd கியரில் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன், 60லேயே அப்படியே போயின்ட்டுருக்கு வண்டி. இதுக்கு மேலே ஸ்பீடு ஏற்றினா வண்டி வந்து என்ன ஆகுது, ஆக்சிலேட்டர் மட்டும் தான் ரேஸ் ஆகுது, தவிர்த்து ஸ்பீடு ஏற மாட்டேங்குது. நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பார்க்குறேன் போல். ஆனால் இப்போவுமே ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் ஹையில் தான் ரெவில் போயிட்டுருக்கு. சரி, பார்ப்போம். நம்ம பசங்க இப்போ இங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டாப் போட்டிருக்காங்க. நான் உளுந்தூர்பேட்டையில் ஸ்டாப் போட்டு அவங்களுக்கு டாட்டா பை சொல்கிற வேண்டி தாங்க. சரியா, இப்போ மழை வேறு வருது, கேமராலாம் உள்ளே வச்சுட்டு ரெயின் கீர்ஸ் எடுத்து மாட்ட வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக விழுப்புரம் வந்து ரீச் ஆயாச்சு. வண்டி இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 20 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏறவே இல்லைங்க. அதுக்கு மேலே ஏறவே இல்லை. சில டைம்லாம் வந்து ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் எதுலேயுமே வண்டி இழுக்கலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3rd கியர் இழுக்குது, செகண்ட் கியர் மாற்றி ஒரே டார்ச்சருங்க. ஆனால் கடைசியாக ஒரு 30 கிலோமீட்டர் வந்து 20 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட் ரேஞ்சில் தான் மாற்றி வந்தது. ஒரு வாட்டி கூட ஒரு 41 கூட தொடலை. செம கடுப்பாயிடுச்சு. அதே மாதிரி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு திருச்சியை தாண்டினோடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு சின்ன யானை வண்டி எடுத்துகிட்டு விழுப்புரத்துக்கிட்ட வர சொல்லிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டாங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பியை வந்து பார்சல் பண்ணிடலாம். இப்போதைக்கு சின்ன யானை வர்றது வந்து நம்ம கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸு பையன் எமர்ஜென்சியில் இருக்கான், அதனால் ஆம்புலன்ஸில் ஏற்றுவோம். இதே இது வந்து இவன் செத்து இருந்தானா மார்ச்சுரி வண்டின்னு வச்சுருப்பேன் அந்த சின்ன யானையை. ஐயோ, செம கொடுக்குறோங்க. இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 142 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து இன்னும் ப்ரெஷர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஏற்கனவே வந்து கீர் வந்து மாற்றி உள்ளது, இஷ்டத்துக்கு உள்ளது கீரு. நான் வந்து 5th கியரில் போயிட்டுருப்பேன், திடீர்னு பார்த்தா அதுவே 4th கியருக்கு மாறிடுது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து இப்போது வந்து நான் மோஸ்ட்லி வந்து 3rd கியர்லேயே தான் ரொம்ப நேரம் அப்படியே பிடிச்சிட்டே வந்தேன். அது வந்து என்னென்ன ஆயிருக்குன்னு தெரில இன்ஜின்குள்ளே. நான் அடுத்த வாரத்தில் தான் சர்வீஸ்க்கு எடுத்துன்னு போவேன். இன்றைக்கி போய்ட்டு வண்டியை வந்து எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரமாக போட்டுற வேண்டி தான். ஆனால் வண்டி வந்து ஆஃப் ரோடில் வந்து உண்மையிலே பட்டையை கிளப்பிடுச்சு.
ஆஃப் ரோடில் முடிய போகிற ஸ்டேஜில் வட்டவடாவில் முடிய போகிற ஸ்டேஜில் தான் இந்த ஸ்க்ளெட்ச் ப்ராப்ளம் ஆச்சு, ஸ்க்ளெட்ச் பிளேட் ப்ராப்ளமு. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு இந்த ஸ்க்ளெட்ச் ப்ராப்ளம் வச்சுட்டு. பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ வந்து ஸ்பீடு கம்மியானனால தான் நான் வண்டி வர வச்சிட்டேன். இல்லைனா வந்து ஒரு 70-80 போயிருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அப்படியே 70-80லே நான் ஊட்டிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். சரி பரவாயில்ல, இப்போ வண்டி வந்துடுச்சு, இன்னொரு 5 to 10 மினிட்ஸில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சீன் another வீடியோ soon. Bye, take care my dear lovely friends. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்பல்ஸை வந்து லோடு வண்டியில் ஏற்றியாச்சு. லக்கேஜ் எல்லாம் இங்கே கிடக்கு. ஸோ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் போய் வண்டியை சர்வீஸ் விட்டு இந்த பக்கம் இருக்கிற மொத்த ஸ்பேரையும் வந்து செக் பண்ண சொல்லணும். ஏன்னா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கலகலான்னு சவுண்டு வருது இந்த ஏரியாவுக்குள்ளே. இந்த கீர் வந்து அடிக்கடி அதுவே மாறிக்குது. இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும். எக்ஸ்பல்ஸை வந்து இப்படி ஏற்றி விட்டுட்டு ஃபோனில் டார்ச் அடிச்சுக்கிட்டு ஐயோ இப்படிலாம் வ்ளாக் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. நிலவரம் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எக்ஸ்பல்ஸ் வந்து கடைசி நேரத்தில் தம்பி கையை விட்டுட்டான்.